ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தனியாக அழகர் கோயில் கிளம்பியாச்சு. மண்டலம்லேருந்து பெரியாருக்கு பஸ் ஏறினேன். உள்ளே பார்த்தா பஞ்சு மிட்டாய்க்காரன், டேய் பஞ்சு மிட்டாய் உனக்கு மட்டும் எங்கே இருந்துடா கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படியே அவனியாவரத்துல இருந்து பெரியார் போகிற வழியில் சரியான மலைங்க. பெரியார் போனதும் 44ஆம் நம்பர் பஸ் ஏறி அழகர் கோயில் போய் சேர்ந்துட்டேன். அழகர் கோயில் போய் பார்த்தா அப்படியே சரியான சொர்க்கா மாதிரி இருந்துச்சுங்க. கிளைமேட் எல்லாம் நல்ல கூலிங் கிளைமேட்டாக இருந்துச்சு. அப்படியே அழகர் கோயிலாம் சுற்றி கவரேஜ் எடுத்துட்டு உள்ளே பார்த்தா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு அங்கிள், தம்பி என் காரில் வர்றேன், நான் அவனை மேலே சுற்றி காட்டுறேன் அப்படின்னாங்க. அவங்களோட காரில் ஏறி பழமுதிர்ச்சோலையும் ராக்காச்சி அம்மன் கோயிலும் அப்படியே அந்த கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எப்பயும் நம்ம அழகர் கோயில இருந்து காட்டுப்பாதை வெளியே தான் வருவோம். ஆனா இந்த டைம்ல ஏசி காத்துல அப்படியே சரியான கூலிங்ல காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு போறது தனி சுகமா இருந்துச்சுங்க. அவங்க பொள்ளாச்சில இருந்து ஒன் டே ட்ரிப்பா மதுரைக்கு பிளான் பண்ணி கோயிலை சுத்தி பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸுங்க. அப்படியே சுத்தி பார்க்க நான் ராக்காச்சி அம்மன் கோயில் சைடு போய் பார்த்தா கீழே வரைக்கும் வரிசையில் நிக்காங்க. அதை போய் பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா பழமுதிர்ச்சோலைக்குள்ள போனேன். அங்கேயும் சரியான கூட்டங்க. எப்படியோ முருகனை பார்த்துருன்னு சொல்லிட்டு உள்ள போய் முருகனை பார்த்துட்டேன். உள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி போனை பிடிங்க வச்சுட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரம் இருந்து போனை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டு நம்ம பையன் அங்க ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவன்கிட்ட கொஞ்சம் சேட்டையை காமிச்சேன். அப்படியே நம்ம அழகர் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. அழகர் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனது பார்த்தோம்னா நட சாத்திட்டாங்க. 12 to 4 மணி வரைக்கும் நட சாத்திருப்பாங்களாம். அப்படியே நம்ம வெளியே வந்தேன். 18ஆம் படி கருப்பு சாமியை பார்த்துட்டு அங்க இருந்து எல்லாருமே நல்லா இருக்கும்னு சாமி அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேங்க.